ரீட் பண்ணுங்கள், எல்லாரும் பேசுங்க, சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி வந்து லூக்கா 2வது அதிகாரம் 36லேருந்து 52. ஃபஸ்ட்டு 36வது வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் வான்வேலின் குமாரத்தையும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து லூக்கா யாருக்கு எழுதுகிறாரு, என்ன நோக்கத்துக்கு எழுதுகிறாரு, அவர் பேக் ஆஃப் த மைண்ட் அவருக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்போவுமே வாசிக்கும்போது ஞாபகம் வச்சுட்டே வரணும். இப்போ ஆசேருடைய கோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ம ஏற்கனவே இஸ்ரேலுடைய வரலாறு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போதே அசீரியர்கள் வந்து 722வது ஆண்டு பிசி வந்து முழுவதுமாக அந்த நார்த்தன் கிங்டம் வடக்கு ராஜ்யத்தை முற்றிலுமாக அழிச்சிடுறாங்க. அதில் மீதி இருக்கிற எல்லா கோத்திரங்களுமே வந்து சிதறடிக்கப்பட்டு போயாச்சு. யூதா மட்டும்தான் இங்கே யூதேயாவில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது சதர்ன் கிங்டமில் தெற்கு ராஜ்யத்தில் வந்து மீதியாக இருக்கிறது அந்த யூதா கோத்திரம். மீதி எல்லாம் வந்து வடக்கில் இருக்கிற எல்லா கோத்திரங்களும் 722 அழிந்து போச்சு. இவங்க 586 சிறைப்பிடிக்கப்பட்டுறாங்க பாபிலோனுக்கு, யூதர்களும். ஸோ மொத்தமாக இஸ்ரேல் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஆசேருடைய கோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது மறைந்து போன ஒரு கோத்திரம். ஸ்டில் அவங்க வந்து அந்த ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட், யூதர்கள் மாத்திரமல்ல இஸ்ரவேலர்கள் எப்படி வந்து அவங்களோட இதை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். அப்புறம் பானுவேலின் குமாரத்தி, பெனுவேல் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷில். அவங்களுடைய அர்த்தம் என்னென்னா பிளெஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட குமாரத்தி அன்னாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் ஒரு தீர்க்கதரிசி. இப்போ இதை சொல்கிறதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, லூக்காவுடைய ஒரு ஒன் ஆஃப் த தீம்ஸ், ஒரு கீவேர்டு வந்து சொன்னேன், கீவேர்ஸ். என்ன கீவேர்ஸ் லூக்காவில்? முக்கியமான ஒரு கருவசனம், கீவேர்ஸ் என்னது ஞாபகம் இருக்கா? லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. 10வது அதிகாரம் 10வது வசனம். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்காவுடைய அந்த முழு புத்தகத்தினுடைய தீம் வந்து நிறைய இருக்குது. தீம் அப்படின்னு சொல்லும்போது மைய கருத்து வந்து நிறைய இருக்குது. அதில் ஒரு தீம் வந்து யூனிவர்சலிட்டி. என்ன அப்படின்னா, யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் இல்லை, அவர்களை மாத்திரம் தெரிந்து கொள்வது அவருடைய பிரதான திட்டம் அல்ல. அவங்க வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். தேவனுடைய திட்டம் என்ன? இழந்து போனதே ரட்சிக்கிறது, ஆதாமிலிருந்து விழுந்து போனவங்களை ரட்சிக்கிறது. அப்போ இந்த ஆசேருடைய கோத்திரம் வருது உள்ள அப்படின்னு சொல்லும்போது அது எதை காமிக்கிறார் லூக்கா அப்படின்னு சொன்னால், யூதர்கள் அல்ல, அடுத்த இஸ்ரவேலர்கள் அவங்களும் கூட, அதாவது புறஜாதிகள் என்று கருதப்படுகிறவர்கள். யூதர்கள் வந்து அவங்கள மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தாட் இருந்தது. ஏன்னா இஸ்ரவேலர்கள் அவங்க வந்து விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே போய் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. எரோபயாமுடைய ஆட்சி காலத்துலேயும் அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. நம்மளுக்கு தெரியும், சாலமோனுடைய குமாரர் ரெஹோபயாம் இருக்கிற டைமில் இன்னொருத்தர் எரோபயாம்னு வர்றாரு, 2ஆக பிரிஞ்சிருது. ஸோ அந்த டைமில் இருந்தே இவங்களுக்கும் அவங்களும் ஒத்துப்போகாத பிரிஞ்சாக இருக்கிறாங்க, தனிப்பட்ட ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் தீர்க்கதரிசிகளாக அங்கெல்லாம் அனுப்பி கொண்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பழைய பாட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது ஆசேருடைய கோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு விட்னஸை தான் காமிச்சிட்ருக்கிறார். விட்னஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே தெரியும், ஒரு காரியம் எப்போ உறுதிப்படும் அப்படின்னா சாட்சிகளோட தான் உறுதிப்படும். அப்போ 2-3 சாட்சிகள் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல முதல்ல சிமியோனை காமிக்கிறாங்க. சிமியோன் வந்து இந்த யூதர்கள் இருந்து வராரு, அவர் ஆசாரியராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், தெரியாது. இங்கே ஆசேருடைய கோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அடுத்த இதில் வராங்க, அடுத்த சர்க்கிளில் வராங்க, இவங்க ஒரு விட்னஸாக வராங்க. அதே போல் நம்ம ஏற்கனவே வந்து சக்கரியா, எலிசபெத் அவங்களுடைய விட்னஸையும் நம்ம பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் விட்னஸ் தான் ஒவ்வொருத்தரையா பற்றி அவர் சொல்லிவிட்டு அவங்கள தனி ஹிஸ்ட்ரியும் கொடுத்து இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறாங்க சாட்சிகளாக சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து காமிச்சிட்டு வர்றார். அப்போ இந்த இடத்துல சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியுது. எவ்வளோ தூரம் வந்து சைலன்ஸ் பீரியட் 400 வருஷம் தாண்டினாலும் சிமியோனும் சரி அன்னாலும் சரி எந்த அளவுக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பீரியடில் எப்படியாவது வந்து பார்த்துருவோம் மெஸ்ஸியாவை அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷங்களாக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கடவுள்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத. எல்லாம் அந்த காலத்தில் ஏன் உபவாசித்து ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, மேசியா ஒருவர் வரணும்,
இந்த ஆட்சியிலிருந்து வந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய புரிதல். ஸோ அந்த ரோம ஆட்சியிலிருந்து அவங்க விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் மேசியா வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க உபவாசித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணினா கண்டினியூஸாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க ஒரு விடுதலைக்காக அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், புறஜாதியார் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். யூதர்கள் வந்து நிராகரிக்கிறாங்க. அவர்கள் அது மூலமாக தான் நம்மளுக்கு அந்த பிளெஸ்ஸிங் வந்து கிடச்சிருக்குது. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம வெளியில் வந்து அநேகருக்கு சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்க வேற ஒரு கோத்திரம், ஆசேர் கோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது யூதர் அல்லாதவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அவங்க வந்து கர்த்தரை புகழ்கிறதோடு நிப்பாட்டாமல் எல்லாத்தையும் சொன்னாங்க. இதை தான் நம்ம மேய்ப்பர்களுடைய இதுலேயும் பார்த்தோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை வந்து நம்ம பெற்றதோடு மாத்திரம் இல்லாமல் பிறரை வந்து கர்த்தருடைய மந்தைக்குள்ளே கூட்டி வர வேண்டியது தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக இல்லை. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், இப்போ மற்றவங்களுக்கு அதை சொல்லணும். அப்போ இதை தான் வந்து அன்னாள் மூலமாக நம்ம பார்க்குறோம். லூக்கா அதை தான் வந்து சொல்ல வர்றார். அடுத்து இது வந்து அன்னாளை குறித்தான காரியம். அப்புறம் 39 நம்ம பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அடுத்த பர்சனல் லைஃப். இப்போ கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி போனார்கள். லூக்கா தான் இதை வந்து எழுதுறார். மற்றவர்களெலாம் பார்க்கும்போது அவங்க நாசரேத்துக்கு போனதாக வந்து அக்கௌண்ட்டில். இப்போ இங்கே லூக்கா வந்து கிளியராக எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், திரும்ப அவங்க வந்து அவங்களுடைய ஊருக்கு சென்று அந்த நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தெரியும், ஹி வாஸ் ஃபுல்லி ஹியூமன் அண்ட் ஃபுல்லி காட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்போது அந்த ஹியூமன் நேச்சரை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு, அதாவது அவர் ஒரு மனிதனாக வந்திருக்கிறாரு, அவர் மனிதனுக்குரிய எல்லா காரியங்களும் அவர் செய்கிறாருன்னு காமிக்கிறதுக்காக திரும்ப அவர் நாசரேத்திற்கு சென்றார் அப்படிங்கிறத இங்கே அவர் குறிப்பிடுறார். நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு அப்படின்னா அவங்க எருசலேமுக்கு வந்து இந்த பியூரிஃபிகேஷனுக்காக வந்தாங்கன்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து பிள்ளைய காமிக்கிறதுக்காகவும் ஆசாரியத்தை கொடுத்து ரெடீம் பண்ணி அவங்க திரும்ப பெற்றுக்கொள்கிறதற்காகவும் வந்து தான் அவங்க வந்தாங்க. ஸோ அந்த காரியத்தெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி முடிச்சுட்டு வராங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அந்த காலத்தில் வந்து லூக்காவினுடைய பீரியடில் வந்து என்ன இருந்ததுன்னா நிறைய ஹெரசிஸ் வந்து இருந்தது. அதாவது கள்ள போதனைகள் உபதேசங்கள்லாம் வந்து இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் வந்து மனிதனாக முடியாது, அதாவது மாம்சத்தில் வெளிப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து அவங்களுக்குள்ள இருந்தது, ஒரு புரிதல். அப்போது இயேசு கிறிஸ்துவை தேவன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களும் யூதர்களும் வந்து அவரை தேவன் அப்படின்னு அங்கீகரித்தாங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வர்ற காரியங்கள் யாருன்னா இந்த மாதிரி போதகம் பண்ணுகிறவங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமர்களுக்குள்ளேயும் நிறைய காட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, ஸோ நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. யூதர்களுக்குள்ளேயும் வந்து ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, ஒரு சில புரிதல் வந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்போ லூக்கா எதுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப டீட்டெயிலாக இயேசு கிறிஸ்துவனுடைய மனித நேச்சரை குறித்து, ஹியூமன் நேச்சர் குறித்து ஏன் சொல்கிறாருன்னா, அந்த ஹெரசிஸ் எல்லாம் வந்து உடைக்கத்தக்கதா ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் தியோப்பிலுக்கு வந்து இதை எழுதுறாரு. அப்போ இதை வாசிக்கிற ரோமர்களும் சரி, இதை வாசிக்கிற யூதர்களும் சரி, அந்த பீரியடில் அவங்க இருந்திருப்பாங்களான்னா அவங்க வந்து ஓகே இவர் கன்ஃபார்மாக வந்து ஒரு ஹியூமன் தாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர்றதுக்காக லூக்கா வந்து இதை எழுதுறார். பிள்ளை வளர்ந்து அப்படின்னு சொல்லி ஆவியிலே பலன் கொண்டு, ஸ்பிரிச்சுவலாக அவர் வந்து ஸ்ட்ராங் ஆகிறத பார்க்குறோம். அடுத்து ஞானத்தினால் நிறைந்தது. இப்போ தேவன் வந்து ஆல்ரெடி எல்லாம் தெரிந்தவர், சகல ஞானமும் படித்தவர். அப்படிங்கிறப்போ வந்து எப்படி ஒரு ஹியூமனாக வந்து வர முடியும், எப்படி ஒரு ஃப்ளெஷில் வந்து ஹியூமன் அண்ட் காட் வந்து இருக்க முடியும்? இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஹெரசிஸ் இருக்குது, ஒரு 4 கிட்ட கொடுத்துருக்குறாங்க, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி போதனைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவர் விளக்கம் கொடுப்பதற்கு தான் இப்படி சொல்கிறார். அப்போது தேவன் வந்து டிவைன் நேச்சரும் அவருக்கு இருந்துச்சு, ஹியூமன் நேச்சரும் இருந்துச்சு. இதுதான் நம்மளுடைய விசுவாசம் மாத்திரம் இல்லை, அதுதான் உண்மை. தேவன் அப்படிப்பட்டவராக தான் இருந்தார். அப்போது ஹியூமன் நேச்சரும் இருந்தது, டிவைன் நேச்சரும் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ஹியூமன் நேச்சரில் அவர் வந்தார் அப்படிங்கிறது தான் அவர் தம்மை தாழ்த்தினாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தேவன் வந்து டைம் ஸ்பேஸ்க்குள்ளே அடக்க முடியாது, அவர் அடங்கி வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி வரும்போது அவருடைய ஹியூமன் நேச்சர் பிள்ளை வளர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது தேவன் வளர்றவர் கிடையாது, அவர் வந்து மாறாதவர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ இதில் அவருடைய ஹியூமன் நேச்சரை அவர் காமிக்கிறார். ஆவியிலே பலன் கொண்டு அப்படின்னு சொன்னால் அவர் பலம் உள்ளவர், அவர் பலன் கொள்ளணும் இல்லை. அப்போ இதில் அவருடைய ஹியூமன் நேச்சரை வந்து வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம லூக்கா புஸ்தகத்தையும் சரி, இந்த 4 காஸ்பலையும் வாசிக்கும்போது சரி, எந்த இடத்துல அவருடைய ஹியூமன் நேச்சர் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும், எந்த இடத்துல அவருடைய டிவைன் நேச்சர் வெளிப்படுது அப்படின்னு பார்க்கணும். ஜீசஸ் கிரைஸ்டுடைய டிவைன் நேச்சர் எங்கெல்லாம் வெளிப்படும்? மிராக்கிள்ஸில் அதிகாரம் உள்ளவராய் அவர் பேசும்போது, அதே போல் அந்த மறுரூபமாகறார்ல, இதிலெல்லாம் அவருடைய டிவைன் நேச்சர் வந்து வெளிப்படுறதை பார்க்குறோம். மற்றபடி டிவைன் நேச்சர் வந்து வெயில்டு அப்படின்னா அது மறைக்கப்பட்டு வெளியில் வெளிப்படுத்தப்படாமல் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இருக்கிறார். அவருடைய ஹியூமன் நேச்சர் தான் வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா அவர் ஹியூமனாக இருக்கிறாரு அப்படிங்கிறத எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவர் கடவுள் தானே, அதனால் அவரால் பாவம் செய்யாமல் இருந்திருக்க முடியும். அவர் கடவுள் தானே, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஹியூமன் நேச்சரை நம்ம வந்து புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். அப்போ ஹியூமன் நேச்சர்னால் நம்மளை மாதிரி தான் வந்து அவர் இருக்கிறார். அந்த காலத்தில் இன்னொரு இது வந்து என்ன இருந்ததுன்னா, அவர் ஹியூமன் நேச்சர் அண்ட் டிவைன் நேச்சர் வந்து மிக்ஸ் பண்ணி வேற ஒரு இதாக இருந்தாருன்னு ஒரு கருத்து இருந்தது. இன்னொன்று வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் வந்து வெளியில் பார்க்க ஒருவராக இருந்தாலும் அவருக்குள்ளே 2 பர்சனாலிட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கள்ளப்போதனைகளாக இருந்தது, குழப்பத்தை வந்து உண்டாக்குனது. அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் வந்து லூக்கா அவருடைய ஹியூமன் நேச்சர் எப்படி அவர் மனித மாம்சத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாருன்னு காமிக்கிறதுக்கு இதை விளக்குறார். அப்போ கிருபை அவர் மேல் இருந்தது, தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. ஏன் தேவனுடைய கிருபை அவர் மேலே இருக்கணும்? இப்போ நம்ம வந்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தேவனுக்கு ஏன், இவர் கர்த்தர், இவர் மேலே எதுக்கு வந்து தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஹியூமன் நேச்சரில் அவர் இருக்கும்போது தேவனுடைய கிருபை இருந்தால் தான் நம்ம எல்லாருமே வந்து செய்ய முடியுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இங்கே தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அவர் எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாய் அவர் வந்து அவருடைய மிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த இடத்துல லூக்கா வந்து தேவ கிருபை அவர் மேலே இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கிருபை வந்து என்ன அப்படின்னா, ரட்சிக்கிறதுக்குரிய சேவிங் கிரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பவுல் சொல்கிற கிருபை அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம அதை அப்படி வந்து எடுக்கிறதில்ல. ஏன்னா இவர் தான் ரட்சகர். ஸோ இந்த கிருபை வந்து அந்த விளக்கத்தில் சொல்லப்படல. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய முழு ஒத்தாசையும் அவர் மேலே இருக்கிறது. அதை தான் தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இப்போது நம்ம பேசும்போதே வந்து சொன்னோம், அந்த சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே யூதருடைய ட்ரெடிஷன் பாரம்பரியம் படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க 5 வயசுலேயே படிக்க ஆரம்பிக்கிறாங்க, வேதத்தை வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய 12 வயது வரும்போது, அதாவது 13 வயது வரும்போது பாத் மிஸ்வா அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 13வது வயசுலேருந்து அவங்க நியாய பிரமாணத்தை 613 கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்கு அவங்க இண்டிபெண்ட்டாக இனிமேல் அவங்க மேலே தான் அந்த பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. எப்படி நம்ம 18 வயசில் ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு வயது வரம்பு குறிக்கப்பட்டிருக்கிறோம், அவங்களுக்கு 13 வயசு. அப்போ அந்த 13 வயசில் மேக்சிமம் நிறைய பிள்ளைங்க வந்து முழு 5 ஆகமத்தையும் தரவாக படித்து முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பாராமல் அதை வந்து சொல்ல தெரியணும் அவங்களுக்கு. ஸோ இது 5 வயதுலேருந்து அவங்க கற்றுக்கொள்ளுறாங்க நான் சொல்லியிருந்தேன். அப்போ 5 வயதுல இருந்து அவங்க எல்லா நியாய பிரமாணம் மாத்திரம் இல்லை 5 ஆகமங்களையும் கற்றறிந்திருக்க வேண்டும். ஸ்டார்ட் பண்ணணும் 5 வயதில். 13 வயதில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து அதை மனப்பாடமாக ரிசைட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க 5 ஆகமங்களையும். அப்போ அந்த 13 வயதுக்கு மேலே நீ 13 வயதில் இருந்து நீ என்ன பண்ணணும்னா, நியாயப்பிரமாணத்தை நீ இண்டிபெண்ட்டாக நிறைவேற்றுவதற்கு நீ தான் வந்து பொறுப்பு. அந்த பையனோ அந்த பிள்ளையோ தான் பொறுப்பு. அப்படிங்கிறப்போ அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களை இப்போ நம்ம வளர்க்குறதுனால 13 வயசு 12 வயசு அப்படிங்கிறது சின்ன பிள்ளை அப்படிங்கிறோம். அன்றைக்கே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இருந்த பாரம்பரியம் அது இருக்கலாம் அப்படிங்கள.
இப்படி இருந்திருக்கலாம் ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு இல்லை, அப்படி தான் இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா 12 வயதில் வந்து அவங்க பியூபர்ட்டிக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்கேஜ் பண்ணப்படுறாங்க. 13 வயசில் அவங்க வந்து பியூபர்ட்டி அடைகிறாங்க அப்படின்னா அவங்க என்கேஜ் பண்ணப்படுறாங்க. அதாவது குடும்பத்துக்கு அடுத்து நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. அப்போ நம்ம நினைக்கிற நம்மளை பொறுத்த வரைக்கும் 25 வயசுங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். 21 வயசுலேருந்து தான் ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் சின்ன பொண்ணு தான். 21 வயசுக்கு மேலே தான் அந்த ஒரு ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வயது வரம்புக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அப்படியே பார்க்கக்கூடாது. யூதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா 5 வயதில் வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து 13 வயதில் அவங்க முடிச்சிருக்கணும் தோராவை. அப்படிங்கிறப்போ அவங்க அந்த 5 ஆகமங்களை நம்மளை படிச்சிருப்போமா? இன்றைக்கும் யூதர்கள் படிக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து சிறு பிள்ளைங்க வந்து இதே மாதிரி உட்காந்து படிப்பாங்க. நீங்கள் வீடியோலலாம் பார்த்தா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வயதில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ 12 வயசில் இவரை வந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு முந்தின வருஷம் சொல்லி தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அப்போ எல்லா வருஷமும் அவர் போயிருக்காரு தான். இந்த 12 வயசை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வருஷமும் அவர் போகும்போது அவர் சிறுவனாக தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுறார். ஏன்னா அந்த தகுதிக்கு இன்னும் வரல. இப்போ 13வது வயசுக்கு முந்தின வருஷம் இவர் ஏன் கூட்டு போகிறதை இந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் ப்ரிப்பேர் ஆகிறார். அடுத்த வருஷம் வந்து எப்படி அந்த காலத்தில் வந்து சடங்குலாம் இருந்தால் பெரிய ஃபங்க்ஷன் வச்சு இந்த மாதிரி பண்ணுவோமோ இவங்களை இப்போவும் கூட நம்மளுக்கு வந்து இந்த கம்யூனியன் திருவிருந்து அதில் பங்கு கொள்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணி முன்னாடியெல்லாம் வந்து கேள்வியெல்லாம் கேட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க 13 வயதில் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவங்க கற்று முடித்து அந்த ஆகமங்கள் எல்லாம் கற்று முடித்ததுக்கப்புறம் இவங்களும் வந்து போய் மனப்பாடமாக சொல்லணும். அதே போல் ரபிமார்கள் வந்து கேட்குற கேள்விகளுக்கு இவங்க வந்து ஈக்குவலாக பதில் சொல்லணும். அதாவது நம்ம அன்னைக்கே பார்த்த மாதிரி மிஷ்னா தல்முதுன்னு இருக்குது. மிஷ்னா வந்து என்னென்னா ஓரல் லாவுடைய இன்டர்பிரிட்டேஷன். 613 கட்டளைகளை தாண்டி நிறைய இவங்கெல்லாம் ஓரலாக சொல்கிறாங்கல்ல, அதுக்குரிய வியாக்கியானங்கள் அதெல்லாம் வச்சு இவங்க டிபேட் பண்ணணும். பண்ணாதான் அந்த தகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து கொண்டு வர வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஆலயத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறத லூக்கா காமிக்கும்போது இவங்க ஒரு டெடிக்கேட்டட் ஃபேமிலி. இவங்களும் வந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. இன்னொன்று நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், வருஷத்துக்கு 3 முறை வந்து தேவாலயத்துக்கு வரணும். அது வந்து தேவன் கொடுத்த கட்டளை. ஆண்கள் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கோத்திரங்களில் இருக்கிற ஆண்கள் வந்து வருஷத்துக்கு 3 தடவை வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து சொல்லியிருப்பார். இந்த இடத்துல மரியாளும் போகிறத பார்க்குறோம். அப்போது ஒரு கண்டிப்பாக பெண்கள் வரக்கூடாதுன்னு இல்லை, தேவனுடைய கட்டளை ஆண்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. பட் இவங்களோட பீரியடில் எப்படி ஆயிருக்குது அப்படின்னு சொன்னால் குடும்பமாக போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்போது எல்லாரும் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போகிறாங்க. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது அப்போது பொதுவாகவே வந்து 20,000 50,000 பேர்கிட்ட வந்து எருசலேமுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இந்த பண்டிகை காலத்தில் வந்து 2.5 லட்சத்துலேருந்து 3-4 லட்சம் வரைக்கும் வந்து ஜனங்கள் உள்ளே வராங்க. ஏன்னா எல்லா இது தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. அப்படி வரும்போது அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா கேரவேனில் வருவாங்களாம். இதில் பிரயாணக்காரரின் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கல, ரிலேட்டிவ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்க ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி பெரிய கூட்டமாக வந்து எல்லோரும் வராங்க. அப்படி வரும்போது தான் ஏசு கிறிஸ்துவை வந்து இவங்க எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டம் எப்படி வருமா, ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க, பெண்கள் இவங்கெல்லாம் போவாங்க. பின்னாடி வந்து பெரியவங்க, வாலிப பசங்க, ஜென்ஸ் இவங்கெல்லாம் வந்து பின்னாடி வருவாங்க. இப்படி தான் அந்த கூட்டம் வந்து வெளியில் திரும்ப ரிட்டன் போகுது. எத்தனை நாள் பண்டிகை அப்படின்னு சொன்னால் 8 நாள். முதல் நாள் வந்து பஸ்கா பண்டிகை, அதுக்கப்புறம் இருக்கிற 7 நாள் வந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இதெல்லாம் முடிச்சுட்டு முதல் நாளும் 8வது நாளும் வந்து பரிசுத்த ஓய்வு நாள், பரிசுத்த நாளாக வந்து அதை ஆசரிக்க வேண்டும். அதனால் அன்றைக்கி வந்து யாரும் வெளியில் போக மாட்டாங்க. அப்போ 8வது நாள் முடிஞ்சு தான் இவங்க வந்து வெளியில் வராங்க. அப்படி வரும்போது அந்த பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து எப்படி நினைக்கிறாங்க, அப்பா நினச்சிக்கிறாரு சின்ன பையன் அம்மா கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து நினச்சிக்கிறாங்க பெரிய பையன் ஆயாச்சு. ஏன்னா 12-13 வயசுன்னு வரும்போது அவங்க இண்டிபெண்ட். அவங்க வந்து தாய் தகப்பனை விட்டு தனியாக தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியும், ஒரு குடும்பத்தை நடத்த முடியுங்கிறப்ப அவங்க பெரியவங்கன்னு இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அப்பா கூட வரதான் வந்து நினச்சிட்டாங்க. இதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க எப்போ பார்க்குறாங்க,
ஒரு நாள் கழித்து தான் வந்து பிரயாணம் வந்து உறவின் முறையாக, ஏன்னா அப்படியே கண்டினியூஸாக வர மாட்டாங்க, இடையில இருந்து நம்மளுக்கு தெரியும் அந்த காலத்தில் உள்ள பிரயாணம். ஸோ அப்படி இருந்து அவங்க வரும்போது தான் பார்க்குறாங்க பிள்ளையை காணும். ஸோ திரும்ப தேடிட்டு போகிறாங்க. காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். 13 வயசில் வந்து நீங்கள் ரெடி ஆகணும், ஆயத்தமாக இருக்கணும். இவருடைய வியாக்கியானங்கள் வந்து ஆச்சரியப்படுகிற விதமாக இருக்கிறது. ஏன்னா இவர் வந்து நாசரேத்தில் சினகாகில் தான் இவர் கற்றுக்கொள்கிறார். நாசரேத்தூரில் தானே இருக்கிறாரு. இப்போ நாசரேத்தூரில் இருந்து அங்கே ஒரு சினகாக இருக்குது. அதில் இருந்து அதாவது ஜெபாலயங்கள்லாம் இருக்கும்ல, அதில் இருந்து அவர் வந்து கற்றுக்கொள்கிறார். அதிலிருந்து கற்றுக்கொண்டு இவர் வளர்ந்து வருகிறவர் இவ்வளவு பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் அவங்க அப்பா அம்மா இப்போ வந்து பார்க்குறாங்க. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து, ஏன்னா டிபேட் மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க. அதாவது ஓரல்லாக்கும் சரி, கொடுக்கப்பட்ட தோராலிருந்தும் சரி, எல்லாத்தையும் வந்து ரபிமா பேசும்போது நீங்கள் பதில் கேட்கணும். அதாவது இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை நிறைய இடத்துல பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அவர் திரும்ப ஒரு கேள்வியாக தான் கேட்பார். இது வந்து இவர் மாத்திரம் இல்லை, யூதர்களுடைய ஒரு வே ஆஃப் ஆன்சரிங். அவங்க ஆன்சர் பண்ணுறதே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, படிக்கிற இடத்துல அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வியை கேட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் டிபேட்டுக்கு கொண்டு வர மாதிரி. இப்போ இதுலேயும் கூட நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா கேட்கும்போது அவங்களும் திரும்ப வந்து நீங்கள் ஏன் தேடினீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டிபேட். பிரச்சனைக்குள்ளே வருகிறதுக்கு இல்லை, ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கிறதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி காரியங்களை வந்து பண்ணுறது வந்து வழக்கம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே சாப்பாடெல்லாம் உண்டு, வரவங்கெல்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் தங்கலாம், அந்த மாதிரியெல்லாம் வந்து உண்டு. ஏன்னா சொன்ன மாதிரி 2 லட்சம் பேரும் 8வது நாள் கிளம்புவாங்கன்னு கிடையாது. அது ஒரு கெஸ்ட் பிளேஸ் மாதிரி போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவும் வந்து அங்கே இருக்கும்போது யாரும் அவரை வந்து வித்தியாசமாக பார்க்கல. ஏன்னா அவருடைய வயசில் பசங்கள்லாம் வந்து இருக்க தான் செய்கிறாங்க, இருந்து ரபிமார் கூட இருந்து பேசுறது எல்லாம். அப்போது இவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஏற்கனவே நாசரேத் வந்து நம்மளுக்கு தெரியும், ரொம்ப சின்ன ஒரு ஊர் அப்படின்னு தான் வந்து பார்த்தோம். மொத்தமே 500 பேர் தான் அந்த ஊரில். அவ்வளோ சின்ன ஊர். எருசலேம்ங்கிறது அவ்வளோ பெரிய இடங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். 2 லட்சத்துக்கு மேலே வேறும் இருப்பாங்க அப்படின்னு. அப்போது இவரை குறித்து ஆச்சரியப்படுகிறதுக்கு காரணம் அப்படின்னா, இவங்க தாய் தந்தை, இவங்க ஏழை குடும்பம், இவர் எப்படி இவ்வளோ பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவருடைய புத்தியை பார்க்கும்போது அவர் எப்படி இவ்வளோ கற்றிருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நியாயப்பிரமாணத்தை தான். அப்போ அவர் பேச கேட்ட நியாயப்பிரமாணம் நான் சொல்கிறது வந்து முழு ஆகமங்கள் அவங்களுக்குரியது, மிஷ்னா எல்லாமே. அப்போ அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ தாய் தகப்பனுக்கும் வந்து இவங்களுக்கு தெரியும் இவர் வந்து மேசியா அப்படிங்கிறதுலாம் தெரியும். பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், இவருடைய விளக்கங்கள் வந்து பின்னாடி நம்ம கூட பார்க்குறோம். அவர் அதிகாரமுள்ளவராய் பேசினார், வேதபாரர் பரிசேயர் போல் பேசலை, அதிகாரமுள்ளவராய் பேசினார் அப்படின்னு சொல்லும்போது இவர் எவ்வளோ தூரம் ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்மெல்லாம் வந்து ஆதாம் விழுந்ததுனால நம்மளும் விழுந்து போனவர்கள் தான். தேவன் வந்து சொல்கிறாரு, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் வந்து நீங்கள் முழு மனதோடும் நீங்கள் வந்து அவரிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மைண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து டிஸ்ட்ராக்டட். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த விழுந்து போன உலகத்தில் உள்ளவங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டெம்டேஷன் வருது அப்படின்னு சொன்னால், இல்லை இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம அதுக்கு ஈஸியாக வளைஞ்சு கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம அந்த ஆதாமுடைய வித்து வந்து நமக்குள்ளே இருந்து நம்ம அதுக்குள்ளேயே இருந்ததுனால நம்மளுடைய இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் த சின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்மளுடைய நீடல் இருக்குது அப்படின்னா, இந்த சைடு நம்ம கடவுள்கிட்ட போகணும், இந்த சைடு வந்து சின் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேச்சர், நம்ம ஹியூமன் நேச்சர், விழுந்து போன ஹியூமன் நேச்சர் எப்படின்னா, எப்போவுமே காடோட சத்தத்துக்கு போகிறத விட சின்னுக்கு போகிறது தான் வந்து ரொம்ப ஈஸியாக போகும். அந்த நேரத்தில் நம்ம பிடிச்சி பரிசுத்தாவியானவரின் உதவியோடு நம்ம வந்து கடவுள்கிட்ட நெருங்கணும். தேவன் வந்து கன்னியின் வயிற்றில்
பிறந்தவர். இவருக்கு வந்து வெளியிலேருந்து எல்லா பிரச்சனையும் இருந்தது. இவரும் நம்மை போல உபத்திரவப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது இவர் டெம்ப்ட் ஆகிறதுக்கு இவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் வந்து இருந்தது. ஆனால் அவருக்கு உள்ள வந்து அந்த ஒரு மைண்ட் அவருக்கு கிளியராக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு சின்னும் வந்து அவர்கிட்ட கிடையாது, எந்த ஒரு பாவமும் அவர்கிட்ட கிடையாது. ஸோ அவருடைய சாய்ஸ், அவருடைய இன்க்ளினேஷன் வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் காட். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு ஏதுவாக இருந்தது. அதனால் தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் அவர் வந்து தெளிவாக சொல்ல முடிந்தது. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஸ்டில் நம்ம இவருடைய ஹியூமன் நேச்சரை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அவர் டிவைன் நேச்சருக்குள்ளே வந்து இங்கே காமிக்கலை. இவர் எப்படி கற்றுக்கொள்கிறாரு, அவர் வந்து தேவன் தானே, அதனால் அவருக்கு அவருடைய வார்த்தையே தெரியும், அதனால் அவர் அவ்வளோ விளக்கம் கொடுத்தார். அப்படி இல்லை. அவர் கற்றுக்கொண்டது வந்து அவர் ஒரு ஹியூமனாக இருக்கும்போது எல்லாமே வந்து அவர் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்கிறாருன்னு காமிக்கிறது தான் லூக்காவுடைய காரியம் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது. ஸோ அவர் பேச கேட்ட யாவரும் இதெல்லாம் பார்க்குறாங்க. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே. இந்த வசனம் கூட எதுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உன் தகப்பனும் உன் தாயும் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே. அப்போ தேவன் கொடுக்குற பதிலிருந்து அந்த கேள்வியிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பதில். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? முதல் கேள்வி, ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, உன் தகப்பனும் நானும் அப்படின்னு சொல்லி. அப்போது இங்கே அவர் வந்து சொல்கிறாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளை. ஏசு கிறிஸ்து முதலாக வந்து பிதா அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அப்பா பிதாவே என்று கூப்பிட்றோம், அதனால அப்பா டாடி அப்படிலாம் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த பிதா அப்படிங்கிறது வந்து யூதர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அது பெரிய கனமுள்ள வார்த்தை. யாரும் வந்து பிதா அப்படின்னு வந்து தேவனை சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு தகுதி இல்லாதவர்கள், மனுஷர்கள் வந்து விழுந்து போனவர்கள், அதற்கு தகுதி இல்லாதவர்கள். அதனால தான் உங்கள் பிதா யாருங்கிறப்போ ஆபிரகாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன காமிக்கிறாருன்னா, லூக்காவும் எதை காண்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஹிஸ் த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன், என்னுடைய பிதா அப்படின்னு அவர் வந்து சொல்லும்போது, நான் தேவகுமாரன், நீங்கள் என்னுடைய தகப்பன் தாய் தான், ஆனால் நீங்கள் என்ன எங்கே தேடி இருக்கணும்? முதல்ல ஏன் தேடினீங்க? ஏன்னா நான் வந்து பிதாவுக்குரிய காரியங்களை செய்வதற்கு தான் இந்த உலகத்துக்கு வரேன் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறாரு. இதை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது கிடையாது. இவங்க எல்லாத்தையும் சிந்தித்து கொண்டிருந்தாங்க, மனதில் வைத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னாலும், இவங்க வந்து தன்னுடைய பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கிறதா தான் வெளிப்படுத்துகிறாங்க மரியாள். அப்படி வெளிப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் என்னை ஏன் தேடி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், நான் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக தான் வந்திருக்கிறேன் இந்த உலகத்துக்கே உங்கள் மூலமாக அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, என் பிதாவுக்கானவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்னோட பெற்றோராக இருந்தாலும் நான் வந்து என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை செய்கிறதுக்கு தொடங்குகிறேன். ஏன்னா அடுத்த வருஷத்துலேருந்து அவர் ஆரம்பிக்கணும். அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை இண்டிபெண்ட்டாக செய்கிறதற்கு அவருக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். அதனால் அவர் வந்து அதை காமிக்கிறார், வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுல தான் எடுக்கணும். இதை வந்து நம்ம வாசிக்கிற மாதிரி ஏன் என்னை தேடினீங்க, நான் இங்கே தானே இருப்பேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம நம்மளுடைய மைண்டில் யூதர்களை வைத்து தான் நம்ம பேசணும். யூதர்களுடைய இப்போ இருக்கிற பிள்ளைங்களுடைய ஸ்கூலில் அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ரொம்ப மெச்சோர்டாக வந்து இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க, ரொம்ப மெச்சோர்டாக இருப்பாங்க. அதை நம்ம வந்து வீடியோலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவரும் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இவர் என்ன நோக்கத்திற்காக வந்துறாரு, ஞாபகப்படுத்துகிறார், அவ்வளோதான். இப்போ தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவங்களுக்கு வந்து அது புரியலை. அவங்களுக்கு மேசியான்னு தெரியுது, பிதாவுக்கு அடுத்தவைகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரட்சகர் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரோம இதிலிருந்து விடுதலை பெறுவது, இதுதான் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு ஸ்டார்டிங் அவருடைய காரியத்தை அவர் வந்து சொல்கிறாரு. இவங்க இன்னும் முழுவதாய் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி கீழ்ப்படியலையா? இல்லை, அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம அதை அப்படி எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து எந்த இடத்துலையும் வந்து அவர் தவறு பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்ம காண்பிக்கணும் யார்கிட்டைனாலுமே. அப்போ அது எப்படி, ஏன் அந்த மாதிரி எழுதியிருக்கணும்? அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னா ஹி சப்மிட்டட் ஹிம்செல்ஃப், அவர் வந்து தன்னை அர்ப்பணித்தார். என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுங்கிறதும் ஒரு நியாய பிரமாணத்தின் கட்டளை.
அதையும் அவர் நிறைவேற்றுகிறார். நான் சப்மிட் பண்ணி நான் இருப்பேன் அப்படிங்கிறத. 30 வயசு வரைக்கும் நம்ம இந்த 3வது அதிகாரத்துக்கும் 2வது அதிகாரம் 52வது வசனத்துக்கு இடையில் 18 வருஷ ஹிஸ்ட்ரி வந்து அமைதியாக இருக்குது, சொல்லப்படலை. அப்போ என்ன காமிக்கிறார் லூக்கா அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த வயதில் 12 வயது, அதாவது 13 வயதில் அவருடைய நியாயப்பிரமாணம் இதை ஆரம்பிக்கிறாரு. 30 வயது வரைக்கும் வந்து அந்த கட்டளைகளை அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் கீழ்ப்படிந்திருந்தார் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஹீ சப்மிட்டட் ஹிம்செல்ஃப் அப்படி தான், சரியா? ஸோ அந்த அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாஸ்ரேத்தூரில் சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது அவர் ஊரில் வந்து அவர் போய் இருந்து அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படியாக வந்து அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டார். அவங்க எப்பவும் போல் அவங்க யோசிக்கிறாங்க மனதில் வைத்து. இப்போ இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ ஞானம், அவர் வந்து ஆல்ரெடி ஞானம் உள்ளவர் தானே அப்படின்னா, அகெயின் ஹியூமன் நேச்சரில் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் ஞானத்தில் வளர்ச்சி அடைகிறார். மற்றவங்க எப்படி வந்து படித்து அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு வேலை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தை தாண்டி ஹிஸ்டாரிக்கலாக அவங்களுடைய ட்ரெடிஷன் இந்த காரியங்களெல்லாம் அவங்க படிப்பாங்க. அதே போல் ட்ரேடு, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரேடை குறித்தாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க எல்லாருமே வந்து ஹீப்ரு, அரமிக், கிரேக்கு மொழி எல்லாமே அவங்க கற்றுக்கொள்வாங்க. இந்த மாதிரி யூதர்கள் வந்து தங்களை ரொம்பவே வந்து மேம்படுத்தி என்னென்ன காரியங்கள் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லா பிள்ளைங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமே அந்த காலத்திலே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அவர் ஞானத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் இன்டெலெக்சுவலாக அவர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார், ஒரு ஹியூமனா அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அடுத்து வந்து வளர்த்தியிலும் அவருடைய ஹெல்த், அவருடைய ஸ்டேச்சர், ஏன்னா இப்போ 18 வருஷமாக எதுவுமே அதில் கொடுக்கப்படலை, அது அந்த ஒரு வசனத்தில் அவர் வந்து கொடுத்துறார். வளர்த்தியிலும், அப்புறம் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும், 18 வயதில் 18 வருஷமாக வந்து அவர் செய்கிற காரியங்கள், அந்த டீனேஜில் அவருக்கு கடந்து போகிற காரியங்கள், எல்லா மனுஷனையும் போல தான் நானும் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நியாயப்பிரமாண கட்டளைகளை நிறைவேற்றணும், அதன்படி நடந்து கொள்ளணும். ஆனால் மனிதனாகவும் அவர் வந்து இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தேவ கிருபையில் இருந்தால் மாத்திரம்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேவ கிருபையில் வளர்றார் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்க வார்த்தை வந்து ஃபேவர் ஆஃப் காட், கிரேஸுங்கிறத தாண்டி ஃபேவர். அப்போ தேவனுடைய கண்களில் அவருக்கு வந்து தயவு கிடைத்தது, அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் கொடுத்துருக்கல. அப்போ தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மனுஷர் தயவில் அப்படின்னு சொல்லும்போது சோஷியலாக மற்றவங்ககிட்ட பழகிற விதத்தில். ஸோ அந்த இடத்துல இப்போ 40வது வசனத்தில் தேவ கிருபை அவர் மேல் அப்படின்னு சொல்லும்போது வேர்ட்டிக்கலாக கடவுள்கிட்ட இருந்து அவருக்கு வர தேவ கிருபையினால் அவர் வந்து ஆளப்பட்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு எல்லா காரியங்களும் அவர் செய்கிறாரு. இங்கே தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அப்படின்னு சொல்லும்போது தேவ கிருபை அவர் மேலே இருக்கிறதுனால மற்றவங்க முன்பாக வந்து அவர் வந்து ரொம்ப கைண்டாக, இன்னும் வந்து அவருடைய பேர் எந்த விதத்துலையும் கலங்கப்பட்டு விடாதபடிக்கு ஒரு நல்ல பெயர் எடுத்து அப்படி ஒரு இதில் அவர் வாழ்கிறார். எப்போவுமே வந்து நம்மளுடைய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படியும் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், அப்புறம் வந்து பிறர் இடத்துலையும் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இந்த ஹரிசான்டல் வெர்டிக்கல் கனெக்ஷன் ஃப்ரம் காட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் வெர்டிக்கல் வந்து கரெக்டாக இருக்கும். வெர்டிக்கல் இன் த சென்ஸ் மற்றவங்களை சுற்றி இருக்கிறது, ஹரிசான்டல் வந்து சுற்றி இருக்கிறது. அப்போ ஹரிசான்டல் சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அன்பாக இருக்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எதை கரெக்ட் பண்ணணும்னா இந்த வெர்டிக்கல் கனெக்ஷன் டுவர்ட்ஸ் காடை வந்து நம்ம கரெக்டாக வச்சுருந்தா தான் சுற்றி நம்ம எல்லார்ட்டையும் நல்லா இருக்க முடியும். இப்போ அவர் மேல் தெய்வ கிருபை இருந்ததுன்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்க்குறோம் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து அவரும் காண்பிக்கிறார். அப்போ அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ அவருடைய அந்த ஹியூமன்னஸ், அவருடைய அந்த மனுஷர் குணங்கள், குணாதிசயங்கள் இதெல்லாம் வந்து அவர் வளர்ச்சி அடையதை காமிக்கிறது. இதுக்கப்புறம் 18 வருஷம் அமைதியாக இருந்து 3வது அதிகாரத்தில் 30வது வயசு அப்படிங்கிறதுல அவர் வந்து லூக்கா எழுதுகிறார். அப்போ இது ஏன் அப்படின்னு சொன்னால் லேவியர்கள் வந்து 30வது வயசுக்கு மேலே தான் அவங்க அந்த ஊழியத்துக்கு வராங்க. ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா இவங்களுடைய ட்ரெடிஷன் படி 30 வயதுக்கு மேலே ஒருத்தர் வந்து ரபி ஆகலாம், அந்த தகுதிக்கு வந்து அவங்க வராங்க, போதகர் ஆகலாம், ரபி ஆகலாம். அதே போல் இப்போ இவர் தேவனுடைய வார்த்தையை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொன்னால் 12 வயதுலேருந்து அவங்க நியாயப்பிரமாணத்தை இண்டிபெண்ட்டாக நீ பண்ணிக்கிடலாம், அப்பா அம்மாலாம் உனக்கு இன்னும் உட்காந்து இது பண்ண முடியாது, நீ தனியாக பண்ணணும் அப்படிங்கிறத பிரித்து விட்றாங்க.
30 வயதுலேருந்து நீங்கள் டீச் பண்ண ஆரம்பிக்கலாம், போதகராக வந்து நீங்கள் போகலாம். அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இன்னும் அந்த வேலைக்கு தான் போகிறாரு. இப்போ இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணணும். ஸோ இந்த காலம் நிறைவேறும்படியாய், தேவன் வந்து குறித்த அந்த காலம் நிறைவேறும்படியாய் 18 வருஷம் காரியங்கள் வந்து எதுவும் கொடுக்கப்படாததுக்கு காரணம் வந்து அவருடைய ஊழியத்தை இவர் ஃபோக்கஸ் பண்ண போகிறார் லூக்கா. அடுத்து தேவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஊழியத்துக்கு வந்து அவர் வராரு, தெய்வ திட்டத்தை அவர் எப்படி நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து நம்ம 3வது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம்.